அயலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. விஜயகுமார் சொன்ன மாதிரியே சிவாவும் அயலியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா மட்டும்தான் அயலி அந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது. அதே மாதிரி அயலியும் சிவாக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால அயலி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்களே அவங்க கழுத்துல கோவில இருந்து ஒரு தாலி எடுத்து கட்டிக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமா நேரா இந்திராணியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க இந்திராணி அவங்க சித்தப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ சிவாவோட அப்பா அயலியை பார்க்குறாங்க. அயலியை மாலையும் கழுத்துமா பார்த்ததுமே அவருக்கு பயங்கர ஷாக்கு. அப்படியே அயலி நேராக அவர்கிட்ட போய் நிற்கிறாங்க. என்னம்மா அயலி, இப்படி திடீர்னு மாலையும் கழுத்துமா நிற்கிற, என்ன திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன அப்படி அவசரம் வந்துச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, உடனே அயலி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நீங்கள் கேட்கறதுக்குலாம் என்கிட்ட பதில் இல்லை. ஆனால் நான் ஒரு தெளிவான முடிவெடுத்தான் வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கேன். ஆனால் நான் எடுத்த முடிவு சரியா தப்பான்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அயலி அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, ஆமா நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, உடனே அயலி சிவாவை கை காமிக்கிறாங்க. சிவாவை பார்த்ததுமே அவருக்கு பயங்கர ஷாக்கு. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க இந்திராணியும் சிவாவை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா சிவா நேரா கிட்ட வராரு. அப்பா அப்படின்னு சொன்னதுமே உடனே உதயா இன்னும் பயங்கரமா கோவப்படுறாங்க. யாருடா, யார் உனக்கு அப்பா அப்படின்னு சட்டையை பிடிச்சி சண்டை போடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் இதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அவ்வளவுதான், அதோட இங்க இருந்து போயிடுங்க, தேவையில்லாம என்ன அப்பான்னு சொல்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்ல, அப்பா ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சிவா சொல்ல அவருக்கு பயங்கர கோவம் வருது. இந்திராணி ஒரு பக்கம் அயலி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு அயலி, ஏதோ உங்க மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, அதனாலதான் நான் இவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதை பத்தி நான் எதுவும் சொல்ல வரல. ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரு உறவு இருக்கு, சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராதிங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ சிவா நான் சொல்றது உண்மைதான், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்ல இந்திராணி ரொம்ப கோவப்படுறாங்க. சிவா ஒரு பக்கம் அக்கா அக்கான்னு கூப்பிட இந்திராணி இங்கே பாரு, நான் உனக்கு அக்காலாம் கிடையாது, என்ன அப்படியெல்லாம் கூப்பிடாத, ஒழுங்கா இங்கேருந்து போயிடுங்க, உங்கள் ரெண்டு பேரையும் நான் பார்க்க விரும்பலை, எப்படியாவது நீங்கள் எங்கேயாவது போயிடுங்க அப்படின்னு சொல்ல, அப்போது அயலி ரொம்ப ரெண்டு பேர்கிட்ட பேசி பார்க்குறாங்க. உதயா அமைதியாகவே இருப்பார். அப்போ சிவா சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க, அவங்களுக்கு தான் உண்மை தெரியாது, ஆனால் உங்களோட பையன் நான் தான் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு உண்மை தெரியும், ஏன் இப்படி மறைக்கிறீங்க, அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், அவங்க உண்மை தெரியாமல் பேசுகிறாங்க, அப்போ நீங்களாவது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு உதயா கிட்ட ரொம்ப போய் கெஞ்சுறாங்க. ஆனால் அவர் அப்படி உண்மையை மறைக்கிறார். அதெல்லாம் கிடையாது, யாருக்கு அப்பா அப்படின்னு சொல்லி சட்டை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒழுங்கா இங்க இருந்து வெளியில போயிடுங்க, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இதுக்கு மேல இந்த மாதிரி அப்பா அக்கான்னு சொல்லிக்கிட்டு வந்தீங்க அவ்வளவுதான் அப்படின்னு இந்திராணி ரொம்ப கோவமா பேசுறாங்க. உடனே அயலி சிவா இவங்க கிட்ட பேசி எதுவும் ஆக போறதில்ல, நீங்க வாங்க போலாம், நாம எங்க போகணுமோ அங்க போனா எல்லா உண்மையும் தானா வெளியில வரும், இவங்களே நம்ம கிட்ட வருவாங்க, நாம மீடியா கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போக, உடனே உதயா யோசிக்கிறாரு, ஒருவேளை இவங்க வேற யார்கிட்டயாவது போயிட்டா நம்மளோட மானம் போயிடும், நம்மளை பத்தின உண்மை வெளியில தெரிஞ்சிடும், இவங்களை இங்கிருந்து போக விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே இந்திராணி கிட்ட சொல்றாங்க, இந்திராணி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நாம இப்படி போக விட்டுட்டா நம்மளோட குடும்பமானம் தான் போயிடும், நம்ம பேர் கெட்டு போயிடும், யாரோ ஏதோ பின்னாடி இருந்து இதெல்லாம் பண்றாங்க அப்படி இப்படின்னு இந்திராணி கிட்ட சொல்லி பேசாம இவங்களே இந்த வீட்டுல தங்க வைப்போம் அப்படின்னு சொன்னதுமே இந்திராணி யோசிக்கிறாங்க. சரின்னு அவங்கள போக விடாம அவங்கள கூப்பிடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க ஏதோ சொல்றீங்க, அதை என்னால எப்பவும் ஏத்துக்கவே முடியாது, ஆனா உங்களுக்கு ஒரு மாசம் டைம் கொடுக்குறேன், நீங்க இந்த வீட்டுல இருக்கலாம், அந்த ஒரு மாசத்துல நீங்க உண்மையை நிரூபிக்கணும், நீங்கள் சொல்கிற மாதிரி இது உண்மை அப்படின்னு நிரூபிச்சிட்டிங்கன்னா இந்த வீட்டில் இருக்கலாம், அந்த ஒரு மாதத்தில் உங்களால் நிரூபிக்க முடியல அப்படின்னா நீங்களே இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடணும் அப்படின்னு சொன்னதுமே அயலி சரி கண்டிப்பாக நான் எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறமா நானே இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சிவா அக்கா அப்படின்னு சொல்லும் போது இந்திராணி இங்கே பாரு, யாருக்கு அக்கா, நான் ஒன்றும் உனக்கு அக்கா கிடையாது, இன்னொரு முறை என்னை அக்கான்னு கூப்பிட்டேன் அவ்வளோதான், என்னை இந்திராணினே கூப்பிடலாம், நீ அக்கான்னு கூப்பிடக்கூடாது, எனக்கு அதில் விருப்பமும் கிடையாது, நீங்கள் உண்மையை நிரூபிக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கலாம், அது வரைக்கும் இந்த உண்மை வேறு யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம 4 பேருக்கு மட்டும்தான் தெரியணும், வேறு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அதுக்கப்புறமா கபிலன் வீட்டில் இருந்து அவங்க தங்கச்சி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க 2 பேரும் மாலையும் கழுத்துமா இருக்கிறத பார்க்குறாங்க. பூஜைக்காக ஜமுனா, செல்லம்மா, பத்மா அப்படின்னு எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இவங்கள பார்த்ததுமே ஓடி போய் சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்கு ஒரு புது ஜோடி வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுமே அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன அப்படின்னு அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக அயலியும் சிவாவும் போய் நிற்கிறாங்க. அயலியும் சிவாவும் பார்த்ததுமே ஜமுனாக்கு பயங்கர கோவம். பாட்டி, அயலியோட அப்பா அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் இது திடீர்னு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அயலியும் சிவாவும் உள்ளே போகிறாங்க. ஜமுனா பயங்கர கோவத்தோட பத்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, என்ன அத்தை, இவ்வளோ நாளும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்களே, இப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு நிற்கிறாளே, இப்போ நீங்கள் என்ன சொல்லி என் வாயை அடைக்க போகிறீங்க? இப்படி யாருக்கிட்டையும் எதுவும் கேட்காம அவ இஷ்டமாக இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காளே, அதுவும் இவ யாரு என்னன்னு எதுவுமே தெரியாது. இவனோட அப்பா பேர் என்ன, இவனோட குடும்பம் என்ன, அம்மா பேர் என்ன அப்படின்னு யாரும் தெரியாத ஒருத்தனை, ஒரு அனாதையை போய் இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காளே, இவன் நம்மளை பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாளா, நம்ம குடும்பத்தை பற்றி யோசிச்சு பார்த்தாளா, நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டாலே, இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிற்கிறாளே, ஒரு அனாதையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொன்னதுமே அயலிக்கு கோவம் வருது. சித்தி, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேச, உடனே ஜமுனா பின்ன வேற எப்படி பேசணுன்ற, நீ எப்படிப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க, அதுவும் இங்கே யாருக்கிட்டையும் கேட்காம இப்படி அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கியே, உன்னை யாரும் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல, அப்போ அயலி இங்கே பாருங்க, எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போது அவர் என்னோட ஹஸ்பண்ட், நீங்கள் அவரை பற்றி இப்படியெல்லாம் பேசக்கூடாது, அதை நான் அனுமதிக்கவும் மாட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, ஆனால் அவரை நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல, உடனே செல்லம்மா, என்ன நீ என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும் நாங்கள் உங்களை கேட்கக்கூடாதா, அப்போ நீ நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் நம்பிட்டோமா, உன் கழுத்தில் ஒரு மாலையும் ஒரு மஞ்சள் கயிறும் இருந்துட்டா இந்த கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்ல, அப்போது அயலி இங்கே பாருங்க, எல்லா சடங்கும் பண்ணி கல்யாணம் ஆனாதான் கல்யாணமா, 2 மனசும் ஒன்றா சேர்ந்துட்டா அதுவும் கல்யாணம் தான், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இந்த கல்யாணம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஜமுனாவும் செல்லம்மாவும் ரொம்பவே கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் சிவாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆளுக்கு அவங்க மாற்றி ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது ஜமுனா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கணும்னு சொல்கிறே, யாராவது அயலி யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேட்டால் நான் என்னென்ன சொல்கிறது, சொல்லுங்கள், என்னென்ன சொல்கிறது சொல்லுங்கள், அவள் ஒரு ஊர் பேர் தெரியாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறியா என்ன அப்படின்னு சொன்னதுமே சிவாவுக்கு பயங்கர கோவம் வருது. அவனோட அப்பா யார், அவனோட குடும்பம் என்னன்னு தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு என்ன சொல்கிறியா அப்படின்னு கேட்டதுமே அப்போ தான் சிவா சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எனக்கும் அப்பா இருக்காரு, எனக்கு குடும்பம் இருக்கு, என்னோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுமே உதயாக்கு பயங்கர ஷாக்கு. ஒருவேளை இவன் உண்மையை சொல்லிடுவானோ அப்படின்னு ரொம்ப அப்செட் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.